வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு வீடியோ சின்னோண்டு வீடு ஒரு கிச்சனை ஒரு பாத்ரூம் மட்டும் கன்சீல் பண்ண வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நிறைய வரும். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ கிச்சனில் இது ஒரு கிச்சன் ஒன்று ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. அது கன்சீல் பண்ண வந்திருக்கோம். இல்லை வேஸ்ட் வாட்டருக்கு மார்க் பண்ணியாச்சு. இது அக்வா வாட்டருக்கு ஒன்று, ப்ளஸ் கார்பரேஷன் வாட்டருக்கு ஒன்று, டேங்க் வாட்டருக்கு ஒன்று. இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று வருது. ஒரு பாயிண்ட் ஆர்எஃப்டியை போட்டு தள்ளிட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். இந்த போர்டு கிட்ட வைக்கிறோம். மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் தான் உடைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த ரூமில் ஹீட்ரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. வாஷ் பேஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. ப்ளஸ் கார்பரேஷன் வாட்ரு, டேங்க் வாட்ரு, ப்ளஸ் ஹீட்ரு வாட்ரு 3 டேப்பு வருது. இதில் இந்தியன் பேஷன் வைக்கிறாங்க. இங்கே ஒரு ஷவர் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஏற்கனவே கஸ்டமரே கொஞ்சம் உடச்சி நாங்கள் தந்துடுறோன்னு சொன்னதுனால கொஞ்சம் அவங்களே கோடு போட்டு உடச்சி மார்க் பண்ணி தந்தாச்சு, உடச்சி தந்திருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்குது. இப்போ பைப்பு எல்லாம் வந்துச்சு. ஃபினோலெக்ஸ் பைப்பு ஐஎஸ்ஐ போடுறோம். ப்ளஸ் சிபிவிசி பைப்பு ஹீட்டருக்குள்ளது போடுறோம். நம்ம ஃபினோலெக்ஸ்லேயே போடுறோம். இது முக்காலுக்கார ஆர்எஃப் எல்லு த்ரெட் எல்போ, இது சிபிவிசி எல்போ த்ரெட் எல்போ. சிபிவிசி சால்வெண்ட் கொஞ்சோண்டு பிட்டு ஓட்டுறதுனால கொஞ்சோண்டு சால்வெண்ட் வாங்கியிருக்கோம். இது இந்த ஐட்டம் தான் ஃபுல்லாகவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது 1 வே ஃப்ளோர் டாப் மட்டும் வாங்கியிருக்கோம். இதுக்கு 1 வே மட்டும் தான் வேணும். 1.5 எல் வாஷிங் மிஷினுக்கு மட்டும் ஒரு 1.5 எல் தேவைப்படுது. அதனால் வாங்கியாச்சு. இது பிவிசி சால்வெண்ட் வாங்கியிருக்கோம். இப்போ கிச்சனில் கன்சீல் பண்ணியாச்சு. அதை போய் பார்க்கலாம். இப்போ இது டெலிவரி கார்பரேஷன் வாட்ரு ஆர்எஃப்டியை போட்டாச்சு ஃபுல்லாக. கரெக்டாக இதுலேருந்து கரெக்டாக ஒரு 7 இன்ச்சு வச்சு தான் கரெக்டாக இருக்கும். இதில் பக்கத்துக்கு 4 இன்ச்சு வச்சுட்டு இது அக்வா வாட்டருக்கு மேலே தூக்கி விட்டாச்சு. இது டீ போட்டு டெலிவரி பண்ணிவிட்டு கிச்சனுக்கு சிங்கு டேரக்குக்கு ஒன்று வச்சாச்சு. அப்படியே சென்டரில் சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வேஸ்ட் வாட்டர் 2.5 தள்ளி விட்டால் முடிஞ்சுட்டு. இப்போ ஸ்ப்ரிட் லெவலில் வச்சு மட்டம் கட்டுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா கொக்கு டப்பு சிங்கு டப்பு மேலே கீழே இருந்தால் அசிங்கமாக இருக்கும். இப்போ பாத்ரூமில் போய் பார்க்கலாம். இப்போ உடச்சாச்சு, ஃபுல்லாக உடச்சாச்சு. இப்போ ஆணி எல்லாத்தையும் போட்டாச்சு. உங்களுக்கு கன்சீல் பண்ணுற வீடியோ ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நீங்கள் என்னோடய வீடியோலாம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குது. இங்கே ஒரு இந்தியன் பேஷன் வருது. இப்போ இந்த கன்சீல் பண்ணியாச்சு. இப்போ ஹீட்டருக்கு மேலே தூக்கி ஈவனாக ஸ்ப்ரிட் லெவலில் வச்சாச்சு. இது வழியாக இது வாஷ் பேஷன் இங்கே வருது. கரெக்டாக இது டெலிவரிக்கு அது உடைக்கணும். இதில் டீ போட்டு மேலே தூக்கி பெண்டிங் நிற்கிது. இது கார்பரேஷன் வாட்டருக்கு இது வழியாக டெலிவரி ஆகுது. இங்கே ஒரு பேஷன் வச்சு மட்டம் கட்டிட்டு கீழே இருந்து மேலே 2 அடி வைக்கணும். இது ஹீட்டருக்கு வச்சுருக்கோம். இப்போ பக்கத்துக்கு இது 4 இன்ச்சு வச்சுட்டு ஷவரை தூக்கி விட்டுற வேண்டியதான். இப்போ ஷவர் வால்வு தான் கனெக்ட் பண்ண போகிறோம். நூல் செல்லாக்கு அடித்து கனெக்ட் பண்ணோம். இப்போ இது அஜித் கம்பெனியில் உள்ளது. அஜித் கம்பெனி வால்வு. எங்கள் ஏரியா சைடுனா இதான் ஃபேமஸாக இருக்கும். அஜித் கம்பெனி இன்னர் எல்லாமே கிடைக்கும். இப்போ நூல் செல்லாக்கு எடுத்துருக்கோம். நூல் செல்லாக்கு வச்சு முக்கால் எம்டியை வச்சு அடித்தாச்சு. இந்த டேப் ரோலு கலவைப்படியாமல் இருக்கிறதுக்காக அடிக்கிறது. இந்த அம்புக்குறி டாப்பில் தான் வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம். கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகும் ஆப்போசிட் வச்சா. இப்போ கிச்சனில் டெலிவரி பண்ணியாச்சு. சென்டரு கரெக்டாக வச்சு. இப்போ இதில் நேராக பைப்பாகவே தூக்கி விட்ருக்கலாம் ஓசு போடாமல். இதில் வாஷிங் மிஷினுக்கு முக்காலுக்கார ஆர்எஃப்டியை தள்ளி விட்டுட்டு கீழே 1.5 வச்சு சவுத்தால் வச்சு கட்டி வச்சாச்சு. ஏன்னா கலவை டைல்ஸ் போடுறப்ப இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அதேமாதிரி வச்சாச்சு. சைடில் இந்த கேப் வைக்கணும். சைடில் கட்டிங் டைல் ஒட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கணும் நம்ம. இப்போ பாத்ரூமில் பார்ப்போம். இது இது வரைக்கும் கரெக்டாக இந்தியன் பேஷன் வருது. 3 அடி வருது. அதுக்கு அந்த 5 இன்ச்சு வச்சு ஃப்ளோர் டாப் இந்த செவத்துலேருந்து 5 இன்ச்சு, இந்த கட்டையிலேருந்து 5 இன்ச்சு இதில் டெலிவரி அனுப்பியாச்சு. இப்போ இதில் இந்தியன் பேஷன் வருது. இதுகிட்ட ஒரு கட்டை மாரி வருது ஒன்று. நம்ம கொத்தனார் கன்சீல் பண்ணுறது ரொம்ப நல்லது.
இதில் வந்து ஃப்ளோர் டாப் வந்து நம்ம செட் பண்ணி இதுமாரி ஹீட் பண்ணி பைப்பை ஏற்றிட்டு நம்ம மட்டமாக வச்சு செட் பண்ணி வச்சுட்டா அவங்க கட்டு வலையை போட்டுட்டு அதில் போட்டுருவாங்க ஃபுல்லாக. கரெக்டாக 3 அடி மட்டத்துக்கு சாக் பீஸில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் கட்டை போடணும்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஷவர் இதுக்கு ஏற்ற மாதிரி பேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மட்டத்துலேருந்து 2 அடி ஹைட்டில் வச்சா கரெக்டாக இருக்கும். பேஷனை வச்சுட்டு இந்த மட்டத்துலேருந்து 2 அடி ஹைட்டு வச்சா போதும். இது வாஷ் பேஷனோட டெலிவரி போடுறோம். இப்போ பக்கத்துக்கு இது 4 இன்ச்சு வச்சு ஷவர் ஹைட்டு 1 அடி ஹைட்டு வால்வு வச்சுட்டு மேலே தூக்கி விட்டாச்சு. டேப்பு போட்டு எல்லாமே பேக்கிங் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பீஸ் பைப்பு போட்டுட்டா 1.5 டெலிவரி போட்டுட்டா முடிஞ்சுட்டு. ஏன்னா இதை இன்றைக்கி கன்சீல் ஒர்க் முடிஞ்சுட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.